மணப்பாறையில் தனியார் பள்ளியில் பாலியல் குற்றம் நடைபெற்றதாக புகார் வந்ததின் அடிப்படையில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 4 பேரை தவிர்த்து தலைமை ஆசிரியர் அவர்கள் தலைமறைவான சூழ்நிலையில் அவர்களும் இன்று காலையில் சரணடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த குற்றங்களை பற்றிய தீவிர விசாரணை நம்மளை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அந்த குழுவில் கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. அந்த கவுன்சிலர்ஸ் மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் செய்வார்கள். இந்த பள்ளியை தவிர மற்ற அனைத்து பள்ளிகளிலும் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தப்படும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக. இத்தகைய பாதிப்பு ஏற்பட்டால் அந்த குழந்தைகளோ அந்த பெற்றோர்களோ முதல்ல என்ன செய்யணும்? அதுக்கான வழிகாட்டுதல் என்ன? முதலில் அவர்கள் இது போன்ற பேட் டச் குட் டச் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பள்ளிகளில் சொல்லிக் கொடுக்குறோம். பேட் டச் அப்படிங்கிற விஷயங்களில் அவர்கள் யாராவது ஈடுபட்டால் உடனடியாக அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அந்த கிளாஸ் டீச்சருக்கு ஃபஸ்ட்டு அவங்க சொல்லலாம். ஸோ அதை சொன்ன உடனே அவர்களுடைய வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்கிட்டையும் தைரியமாக அவர்கள் இதனை சொல்ல வேண்டும். ஏன்னா மாணவிகள் என்ன நினச்சிக்கிறாங்க, இது நம்ம சொன்னால் நம்ம மேலே ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாணவிகளிடம் இருக்கிறது. நிச்சயமாக அது போன்று கிடையாது. வேறு ஒருவர் செய்யக்கூடிய தவறை மாணவிகள் தன் தவறாக பார்க்க வேண்டாம். ஸோ அவர்கள் செய்யக்கூடிய தவறை தைரியமாக பள்ளி தலைமை ஆசிரியரிடம் நீங்கள் சொல்லலாம், உங்களுடைய பெற்றோர்களிடம் சொல்லலாம். ஸோ மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவிக்கும் பட்சத்தில் உடனடியாக அந்த நபர் கைது செய்யப்படுவார் என்பதனையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். நேற்றுக்கு ஒரு 2-3 கிளாஸ் விண்டோஸ் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன், சிசிடிவி ஃபூட்டேஜஸும் கேட்டிருக்காங்க. சிசிடிவி ஃபூட்டேஜஸ் நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் மற்ற மாணவர்களிடம் நம்ம விசாரணை மேற்கொண்டிருக்கோம். ஸோ அந்த மற்ற மாணவர்களிடம் விசாரணை செய்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பள்ளி விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை முடியும் பட்சத்தில் மண்டேலேருந்து கண்டினியூஸாக பள்ளி நடைபெறும். இது பாலியல் குற்றச்சாட்டு இந்த பாதிப்பில் உள்ளவங்க புகார் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவங்களோட பாதுகாப்பு எந்த உறுதி செய்யப்படுது? அவங்களோட ரகசியம் எப்படி பாதுகாக்கப்படுது? நிச்சயமாக இது போன்ற இன்ஃபர்மேஷன் வரும்பொழுது அவர்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்படும். அதில் எந்த ஸ்கூல் எந்த மாணவி அப்படிங்கிறத அவர்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரிவிக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன்.